ஹாய் விவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்கு வில்லேஜ் லைஃப் பிடிக்கும் அப்படின்னா, அதாவது வில்லேஜ் விலாகிங் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ வந்து பாருங்கள். இல்லை எங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா வந்து இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வந்து வில்லேஜ் லைஃப் பற்றி தான் இருக்கும். அதாவது எங்கள் அம்மா வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை வந்து வீடியோவாக நான் வந்து இன்றைக்கி உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பாருங்கள், பிடிக்கலை அப்படின்னா வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. என்னோடய சேனல் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை வந்து மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்கள் மொபைலுக்கு வந்து உடனுக்குடனே வந்து நோட்டிஃபை ஆகும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே நம்ம வந்து போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா வந்து எப்போ நான் எடுத்தேன் அப்படின்னா வந்து சித்ரா பௌர்ணமி பொங்கல் அன்னைக்கு எடுத்த வீடியோங்க. எங்கள் அம்மா வீடு ஃபுல்லாகவே நான் வந்து கவர் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு மிடில் கிளாஸ் ஃபேமிலி பிடிக்கும், இந்த மாதிரி ஃபேமிலி வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு பிடிக்கும் அப்படின்னா வந்து உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னா வந்து பாருங்கள். மறுபடியும் சொல்கிறேன், பிடிக்கலைன்னா வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. இது பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில், அதாவது இது வந்து புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ங்க, எங்கள் ஊரில் எப்படி நாங்கள் வந்து பொங்கல் வைப்போம் அப்படிங்கிறத வந்து சின்னதாக வந்து ஒரு வீடியோவாக நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். என்னென்னா வாசலில் வந்து கோலம் போடுவாங்க. ஃபர்ஸ்ட் அதை வந்து நாங்கள் வந்து திட்டாணியில் போடுவாங்க. இப்போல்லாம் வந்து அதெல்லாம் விட்டுட்டு அந்த கரியில் போட்டு அதில் வந்து சுண்ணாம்பில் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் பசங்க வந்து கலர் பண்ணியிருக்காங்க. முன்னாடிலாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து பச்சரிசி மாவில் போடுறது, அது தைப்பொங்கலுக்கு போடுவாங்க. இது சித்திர பௌர்ணமி அப்படிங்கிறதுனால வந்து சிம்பிளாக வந்து போட்டிருக்காங்க. இது எங்கள் அம்மா வந்து போட்ட கோலம். இது வந்து அந்த காலத்து முறைப்படி, அதாவது அந்த காலத்துலலாம் வந்து சூப்பராக இருக்குங்க. குட்டி குட்டி கோலமாக போடுவாங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதில் வந்து அம்மா போட்டிருக்காங்க இந்த கோலம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மண் வெட்டி எப்போதும் மண் பானையில் வந்து பொங்கல் வைப்பாங்க. பட் இது வந்து சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறதுனால சிமெண்ட் வாசலில் சிமெண்ட் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால சிம்பிளாக நாங்கள் வந்து சூட் அடுப்பு வச்சு நாங்கள் வச்சுருக்கோம். நாங்கள் மண்பானை வைக்கிறதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட்டு தேங்காய் உடைச்சி சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த பானை வைக்கணும். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ஃபோனில் வந்து சாம்பாரும் அடுத்ததில் வந்து சர்க்கரை பொங்கல் வைக்க போகிறாங்க. மற்ற ஏரியாவிலலாம் வந்து ஒரே ஒரு பொங்கல் மட்டும், வெண்பொங்கல் மட்டும் தான் வைப்பாங்க. வெண்பொங்கல் அப்படின்னா சர்க்கரை போடாமல் வெறுமனாக வைக்கிற பொங்கலுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து பருப்பு சாம்பார் வைக்கிறதுக்காக காய்கறி வந்து வெட்டணும். காய்கறி வந்து எல்லாமே போடணுங்க. எல்லா வகையான காய்கறி நம்மக்கிட்ட இருக்கிற காய்கறி, அதுக்கும் நம்ம ஃபார்மர் ஃபேமிலி அப்படின்னா நம்ம தோட்டத்தில் விளையிற காய்கறி போட்டு பொங்கல் வச்சா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் முருங்கைக்காய் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, பூண்டு போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நானே மறந்துட்டு பூண்டெல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன். பட் அம்மா தான் அதுக்கப்புறம் சொன்னாங்க பூண்டை வந்து போடக்கூடாது பொங்கல் வைக்கிறதுக்கு அப்படின்ட்டு. இப்போ எல்லா காய்கறியுமே வந்து கட் பண்ணி அந்த பருப்பு வந்து வெந்ததுக்கப்புறம் போடுறது தாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ கொரோனா சீசன் அப்படிங்கிறதுனால சூப்பராக ஒரு டைம் நல்லா கழுவிடுங்க. வெளித்தண்ணியில் போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு தடவை கழுவிடுங்க. இப்போ பருப்பு வந்து துவரம்பருப்பு பாசிப்பருப்பு ரெண்டுமே போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இதில் தாளித்து ஊற்ற மாட்டாங்க. பருப்பு வந்து வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த காய்கறி எல்லாம் போட்டாச்சு. இந்த சைட் பார்த்திங்கன்னா வந்து சர்க்கரை பொங்கலுக்காக வந்து நெருப்பு வந்து சூடாகிட்டுருக்கு. கொஞ்சம் நல்லா வந்து ஃபுல்லாக வந்து தண்ணி வச்சதுக்கப்புறம் அந்த பொங்கல் வந்து பொங்கி வழியணும் அப்படிங்கிறதுனால ஃபுல்லாக வந்து தண்ணி வச்சுருக்காங்க. எங்கள் வீட்டில் பொங்கல் வச்சோம் அப்படின்னா வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா சர்க்கரை வந்து அதிகமாக தூக்கலை போட்டு தான் வந்து பொங்கல் வைப்பாங்க. இப்போ வந்து பொங்கி வந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க அம்மா அப்படின்னா வந்து எல்லாத்தையுமே எடுத்துகிட்ருக்காங்க. அரிசி போட்டு கொஞ்சம் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைட் பார்த்திங்கன்னா வந்து சாம்பாருக்கு பருப்பு காய்கறி எல்லாம் வெந்துருச்சு. இதில் மெயினாக பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால வந்து லைட்டாக தான் வந்து அம்மா வந்து மிளகாய் பொடி போடுறாங்க. முக்கியமாகவே என்ன அப்படின்னா விவசாயிகள் அப்படின்னா நம்ம வீட்டில் தோட்டத்தில் விளைஞ்ச காய்கறி எல்லாமே வந்து போடணுங்க. முருங்கைக்காய் மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க, மற்ற எல்லா காய்கறியுமே வந்து போட்டுருங்க. எங்கிட்ட வந்து பொங்கல் ரெடி ஆகிடுச்சுங்க. பொங்கல் ரெடி ஆனதுக்கப்புறம் ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. கீழே பார்த்திங்க அப்படின்னா வந்து தவிடு போட்டு அது மேலே தான் வைக்கணும். தவிடு அப்படிங்கிறது எந்த மாதிரியான தவிடு வந்து எடுத்துக்கலாம், கோதுமை தவிடு, பச்சரிசி தவிடு, எது வேணாலும் எடுத்துக்கலாம். எங்கள் ஏரியாவில் நாங்கள் வந்து இப்படி தான் பண்ணுவோம். மற்ற ஏரியாவில் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு தெரில. ஆனால் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து எல்லாருமே வந்து பொங்கல் செய்வாங்க. இதில் வந்து பொங்கலுக்கு செய்கிற சாம்பாரில் வந்து நம்ம வந்து தாளித்து ஊற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து என்ன சம்பிரதாயம் அப்படின்னு தெரில. நானுமே வந்து எங்கள் வீட்டில் பொங்கல் வச்சா
இவங்க சொல்கிற மெத்தட் படி தான் நான் வந்து தாளித்து ஊற்ற மாட்டேங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையுமே இறக்கிட்டு 3 வாழை இலை வச்சு 3 வாழை இலையிலையும் வாழைப்பழம் அதில் வந்து எல்லாமே வச்சுட்டு வாழைப்பழத்தோடு நம்ம வந்து வெல்லம் வைக்கணும். வெல்லம் வச்சு இந்த சாப்பாடு, அதாவது சர்க்கரை பொங்கலும் சரி சாம்பாரும் சரி கொஞ்சமாக எடுத்து வச்சு நம்ம வந்து சாமி கும்பிடணும். இது வந்து 2வது டைம் நம்ம சாமி கும்பிட்றோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து மண்பானை வைக்கிறதுக்குள்ளே வந்து ஒரு தரம் சாமி கும்பிடணும். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு டைம் இதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்றது வந்து எங்கள் ஊர் வழக்கம். மற்றதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு தெரியல. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்குமா என்ன அப்படின்னு தெரில. பட் இது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் சில பேருக்கு வந்து வில்லேஜ் லைஃப்னா பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இந்த வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். பிடிக்குமா என்னன்னு தெரில. பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாமே ரெடி ஆகிடுச்சுங்க. சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து சூப்பராக நல்லா தலைன்னு சர்க்கரை பொங்கல் பார்த்திங்க அப்படின்னா வந்து சூப்பராக செம்மையாக இருக்குது. சாம்பாரும் பார்த்திங்கன்னா வந்து நல்லா வந்து தண்ணினா இருக்காமல் நல்லா வந்து திக்காக வந்து சூப்பராக எல்லா காய்கறி நிறைய காய்கறி போட்டால் தாங்க வந்து பொங்கல் சாம்பார் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அம்மா வந்து சூப்பராக செம்மையாக வைப்பாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய வேலை இருக்குது. இப்போ குட்டி குட்டி பசங்க எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எங்கள் வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா வந்து 4 பேருங்க. 4 பேரோட பசங்க எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. கொரோனாவில் லீவ் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா நான் வத்தல் மிளகாயை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன். வத்தல் மிளகாய் வந்து வேகமாக எல்லோரும் அள்ளிட்டுருக்காங்க. என்னென்னா வந்து மழை வந்து வர்ற மாதிரி இருக்குது. எப்போதுமே வந்து வத்தல் மிளகாய் மட்டும் வந்து மழையில் வந்து நனைய விட்டுறாதீங்க. ஏன்னா முதல் நாள் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா வந்து அடுத்த நாள் கூட நம்ம தெரியாமல் நைட் டைமிங்கில் மழை வந்துருச்சு அப்படின்னா வந்து ஓகேங்க. தெரியாமல் மழை வந்துருச்சு அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு ஒரு நாள் போட்டோம் அப்படின்னா ஒன்றும் பண்ணாது. அதுவே வந்து 2 நாள் ஆனதுக்கப்புறம் நீங்கள் மழை வந்துருச்சு அப்படின்னா டோட்டலி அது வந்து வேஸ்ட்டாக போயிடும். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய காம்புலாம் பார்த்திங்களா அதெல்லாம் வந்து மழையில் நனைஞ்சிருச்சு அப்படின்னா வந்து கீழே விழுந்துருச்சு அப்படின்னா வந்து வியாபாரி யாருமே வாங்க மாட்டாங்க. இப்போல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து வத்தல் மிளகாய் வந்து நல்லா நேராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்தால் தான் வாங்கலாம். எங்கள் ஊர் வியாபாரிலாம் அதான் சொல்கிறாங்க. ஆனால் எப்படின்னு தெரில. வத்தல் மிளகாய் எல்லாம் ஒரு சில மிளகாய் வந்து கொஞ்சம் கோணலாக இருக்கும். அதெல்லாம் எப்படி வாங்க போகிறாங்கன்னு தெரியல. அதுக்கு கம்மியான ரேட் போடுவாங்க அப்படின்னு வந்து அப்பா சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாருமே பசங்க பார்த்திங்க அப்படின்னா வந்து அள்ளி முடிச்சிட்டாங்க. இப்போ செம்மையாக பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து ஃபுல்லாகவே வந்து மேகமெல்லாம் வந்து திரண்டு வந்துருச்சு. நல்லா வந்து வானமும் வந்து கருத்து இருக்குது. இதுதான் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கொட்டைல்னு சொல்கிறது. இது வந்து நிறையா முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நாங்கள் குட்டி குழந்தையாக இருக்கும்போது எங்கள் வீட்டில் ஆடு மாடுலாம் நிறையா வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வண்டி டிராக்டர்லாம் போடுறதுக்காக வந்து பெரிய கொட்டையில் அப்போவே வந்து ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடியே அது வந்து கட்டினதுங்க. இப்போ பாருங்கள் அந்த மேகம்லாம் எப்படி திரண்டு வந்திருக்குன்னு. ரொம்ப கருன்னு கருப்பாக இருந்ததுங்க. செம்மையாக மழை அடித்து வரப்போகுதுன்னு தான் நாங்கள் நினச்சிருந்தோம். சூப்பராக அப்படியே அந்த எப்படி சொல்கிறது அப்படின்னு தெரியல. நல்லா பார்க்குறதுக்கு வந்து நல்லா செம்மையாக இருந்தது. ஃபுல்லாகவே வந்து டோட்டலாக வந்து எல்லா சைடுமே வந்து நல்லா கருப்பாக வந்து மேகம் வந்து திரண்டு வந்துருச்சு. நல்லா பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. காற்றும் பார்த்திங்கன்னா வந்து செம்மையாக வீசிச்சுங்க. நல்லா இருந்தது. இதையெல்லாம் பார்த்து தான் என்ன ஆகிட்டோம் அப்படின்னா வந்து நாங்கள் ரொம்ப பரபரப்பாக வந்து வத்தல் மிளகாய் எல்லாத்தையும் அள்ளிட்டோங்க. ஆனால் எங்களை ஏமாற்றிட்டு போயிடுச்சுங்க. மழையே பெய்யலை. இந்த மேகம் எல்லாம் திரண்டு வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிடுச்சு. எங்கள் பக்கத்து ஊருக்கு எல்லா மழையும் வந்து பேஞ்சிருச்சு. எங்கள் ஊரில் வந்து மழையே பெய்யலைங்க. என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியலை. ஸோ அன்றைக்கி தான் சரி மறுநாள் பெய்யட்டும் அப்படின்னு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிவிட்டு என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் கூட பெல் ஐக்கானை வந்து மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கிறேங்க. உங்களுக்கு வந்து விளாகிங் வீடியோ பிடிக்கும், வில்லேஜ் லைஃப் பிடிக்கும், வில்லேஜில் இருக்கிறவங்களாம் வந்து பிடிக்கும் அப்படின்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எது மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு போடுறேன் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எங்களுடைய மிடில் கிளாஸ் ஃபேமிலி லைஃப் வந்து இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.